கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. ஜேபியை வந்துட்டு உண்டல்லன்னு பண்ணி நாராக கழிச்சு தொங்க விட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஜேபி இந்த வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார், எனக்கு வந்த தகவலை தான் நான் இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலயமா ஆல்ரெடி இது என்னோட நிலம்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட கலாட்டா பண்ணாங்களையா, அவங்க இன்னைக்கு நைட்டே யாருக்கு தெரியாமல் வந்து உங்கள் எல்லாரையும் வந்துட்டு தாக்குதல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸ் வந்துச்சு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படி சார் கவலைப்படாமல் இருக்க முடியும்? போலீஸுக்கு வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதான், அவங்க வந்தால் தான் வந்துட்டு எல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது? அவங்களுக்கு என்ன தான் வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போலீஸ்க்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை பெருசுக்கு மேலே பெருசுன்னு அப்படியே வந்துட்டு பூகாதாரமாக வந்துட்டு வெடிச்சிடும். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட வந்துட்டு இது விட்டுருங்க. அவங்க வந்தாங்கன்னா இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நியூஸ் மட்டும் சொல்லுங்கள், அப்புறம் நான் வந்து அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜேபி நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும், அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, ஜப்பானில் கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி கதை விட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஜேபி சார், ஆனால் நீங்கள் ஒன்று எங்களுக்காக இவ்வளோ கஷ்டம்லாம் போட வேணாம், நாங்கள் அவங்க வந்தாங்கன்னா போலீஸையே கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா சொல்ல, இங்கிட்ட வந்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா இந்திரா, நீ பாட்டுக்கு யோசிக்காமல் முடிவெடுத்துட்டு இருக்க, நீ எந்த முடிவெடுத்தாலும் சரியாக தான் இருக்கும், ஆனால் இவர் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறார்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்று வேணாமாம்மா, இவரோட உதவியே நமக்கு வேணாம், நம்ம போலீஸையே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் இவ்வளோ தூரம் ஒரு பெரிய மனுஷர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நீ அடங்கவே மாட்டேல, எப்போ பார்த்தாலும் வாய் துடுக்க என்னத்தையாவது பேசிகிட்டே தான் இருக்கா, இங்கே பார்க்கா ஃபர்ஸ்ட் நீ நீ நம்பாத, இவ்வளோ வீட்டை விட்டு அமுச்சு பிடிக்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ராகினி திட்டிகிட்டு இருக்கா. ஐயோ கொஞ்சம் அமைதியாக இருங்க, எனக்கு இங்கே என்ன நடக்குன்னே தெரியவே இல்லை, இவர் சொன்னதுலேருந்தே எனக்கு ரொம்ப படபடன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி ஜெயா வந்துட்டு ஒருத்திக்க கத்திட்டு இருக்காங்க. மாமா நான் உண்மையை தான் சொல்கிறேன், நமக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அது இவரால் தான், அந்த ரவுடியே இவர் தான் மாமா, இவர் ஏவி விடுற ஆளுங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகி போயிடுறாங்க. என்ன இந்திரா சொல்லிக்கிட்டு இருக்க, எதை வச்சு சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்ல, எதை வச்சு சொல்றேன்னா இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா வந்துட்டு ஜேபி அவங்க ஆள்களோட பேசுறதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அதை வந்துட்டு காமிக்க எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கரமான ஷாக். ஏன்னா இது இப்படி பேசி வச்சிருக்காரு, நம்ம முன்னாடி நல்ல ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்க. ராமச்சந்திரனுக்கு வந்துட்டு கோவம் வந்துடுது, நீங்களா ஒரு பெரிய மனுஷங்க தானா, எப்படி வந்துட்டு எங்ககிட்ட நல்லவங்க மாதிரி பேசி நடிச்சு எங்களே வந்துட்டு ஏமாத்த பார்த்தீங்கல்ல, நாங்கள் அப்படி உங்களுக்கு என்னதான் பாவம் செஞ்சோம், எதுக்கு தேவையில்லாமல் எங்ககிட்ட இந்த மாதிரிலாம் விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நான் இதெல்லாம் பண்ணது இந்த இந்திரா காண்டி தான், இந்த இந்திராவை பழி வாங்கணும் தான் நான் எல்லாமே பண்ணேன், நான் இனிமேலும் சும்மா இருக்க மாட்டேன், இந்த இந்திராவை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சிருக்க கத்தி எடுத்து குத்துறதுக்காக போகிறாங்க. எல்லாமே வந்துட்டு ஜேபியை பிடிச்சிக்கிறாங்க. இங்கிட்ட ராகினிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே குத்திருங்க அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கிட்ட வந்துட்டு ஐயோ இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு காவியா ஒரு சைடு பிடிக்க, இந்த பக்கம் ராமச்சந்திரன் வெற்றியை வந்துட்டு ஜேபியை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ கத்தி வந்துட்டு கீழே தவறி விழுந்துருது. வெமா சங்கு பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்திரா வந்துட்டு ஐயோ விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி துரத்திக்கிட்டே வந்துட்டு கையெல்லாம் தட்டி விடுறாங்க. ஜெயா வந்துட்டு ஐயோ என்ன நடக்குன்னு தெரியல, இந்திரா இங்கிட்ட வந்துரு அப்படின்ற மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொருத்திக்கும் வந்துட்டு கத்தி கதறிட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.